சொல்லிட்டு போறேன். பாரத பிரதமர் நம் தலைவர். திமுகவை தோல்வி திமுகவால தான் வந்துச்சு, நம்மளால வந்துச்சு. தன்னந்தனியாளு நீ எல்லாம் நம்ம அப்பாரு, நீங்க 8 கோடி பேரு. உதயநிதி அவர்கள் சொல்கிறார். ஏன்னா நான் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்திக்கிறேன். நான் ஒருத்தருடைய வெற்றியை பார்க்கும்போது, வளர்ச்சியை பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சல் வரத்தான் செய்யும். ஆனா இப்படியாப்பட்ட எரிச்சல் எல்லாம் பார்க்கவே முடியாதுமா. கடலை விட மிகப்பெரிய வயிற்றெரிச்சல்கள் தினம் 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 இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. நாளுக்கு நாள் விமர்சனங்கள் போய்கொண்டே இருக்குது. நம்ம தலைவர் அழகா சொல்லிட்டாரு, நீ விமர்சனம் பண்ணிக்கிட்டே இரு, நான் வளர்ந்துகிட்டே போறேன் சொல்லிட்டாரு இல்லையா. விமர்சனங்களை பற்றி நாங்க காதுலயே வாங்க மாட்டோம். ஏன்னா தலைவர் நம்முடைய முதல்வர் சொல்லிட்டாரு, நான் தன்னந்தனியாளு நீ எல்லாம் நம்ம அப்பாரு. கொஞ்சம் நவந்தேன்னா இங்க 8 கோடி பேரு. 8 கோடி பேர் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்க நம்ம தலைவருக்கு சப்போர்ட் இருக்குதுமா. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், பாரத பிரதமர் நம் தலைவர். பாரத பிரதமர் நம் தலைவர். ஏன்னா எல்லா ஸ்டேட்லயுமே நம்ம தலைவருக்கு சப்போர்ட் இருக்குது. உண்மையில சொல்றேன். என்னவோ நம்முடைய முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்கின்றார். ஏன்னா நான் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்திக்கினேன். நான் சொல்கின்றார், கவர்ச்சி அரசியல். புரியல, கவர்ச்சினா என்னது? வேற மாதிரி இருந்தா அது கவர்ச்சி. எதை கண்டு இவர்கள் கவர்ச்சி அரசியல் என்று சொல்கிறார் என்றே தெரியவில்லை. என் தலைவருடைய முகத்தை பார்த்தாலே ஒரு அழகு கம்பீரம். என் தலைவர் முகத்தை பார்த்தாலே அது தெய்வாம்சம். சீறி வருபவனும் சினந்து வருபவனும் அப்படியே தலை குனிந்து போவான். அப்படிப்பட்ட ஒரு முகாம்சம் என் தலைவனுக்கு இருக்கும்போது எங்களுக்கு எதிரியே கிடையாது. நீ ஏன் நினைச்சீங்கன்னா எதிரி? யாரால தோத்தோம்? யாரால தோத்தோம்? யாரால தோத்த? திமுகவின் தோல்வி திமுகவால தான் வந்துச்சு, நம்மளால வந்துச்சு. அவங்களுக்குள்ள கட்டமைப்பு எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு இல்லன்னு சொன்னீங்க. உங்க கட்டமைப்பே உங்களுக்கு மோசம் பண்ணிட்டு, அதுதான் உண்மை இல்லையா? இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. எங்கெங்கயோ போறாங்க, என்னென்னவோ கேக்குறாங்க. ஒன்னுத்தையும் விடுறதில்லை, ஜாதகத்தை விடுறதில்லை, ஆருடத்தை விடுறதில்லை, என்ன சொல்றது, யாகத்தை விடுறதில்லை, என்னவோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மீண்டு வருவோமா? மீண்டு வருமா? வாய்ப்பே இல்லை. தேவகி இன்றைக்கு இங்கே சொல்லிவிட்டு போகிறேன், இனியும் 50 ஆண்டுக்கு மேலேயும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் இருக்கும். மக்கள் விரும்பிய ஆட்சி இது. மக்கள் விரும்பிய ஆட்சி. மக்களின் எண்ணம் தான் தேர்தலின் அறிக்கையாக வெளியிடப்பட்டது. ஒவ்வொன்றாக இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாத்துக்குமே ஒரு பால காசுனா கூட அது கூட ஒரு டைம். குக்கர்ல வச்சா விசில் அடிக்கணும், குண்டால வச்சா பொங்கி வரணும். இதானே? எதுக்குமே டைம் இல்லாம இதை செய்யல, அதை செய்யல, அதை செய்யல. நீ கவனிரு, எல்லாத்தையும் எங்களுக்கு செய்ய தெரியும். நீ கத்து கொடுக்க வேணாம். எங்க பாதை நல்ல பாதை, நேரான பாதை. ஒண்ணு இல்லை, இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் வடசென்னை வடக்கு மாவட்டம். அண்ணா வராங்கன்னு கேள்விப்பட்டேன், வந்து நின்னுட்டேன். தெரியலனா எனக்கு போக முடியாது. கேள்விப்பட்டேன், வந்தேன். அண்ணா எனக்கு கையில மெழுகுவர்த்தியை கொடுத்து வழக்கை ஏத்துமான்றாரு. சாமானிய பெண்ணா எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்காரு பாருங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். உங்களை மாதிரியே எல்லாத்திலையும் கிளடியானவங்களுக்கு நீங்க குடிப்பீங்க வாய்ப்பு. இங்க அப்படி கிடையாது. சாமானியனும் சாதனையாளனாக மாற்றக்கூடியது தமிழக வெற்றி கழகம். எத்தனை லேடிஸ்க்கு மந்திரி பதவி. நம்முடைய வளர்ச்சி போய் கொண்டே இருக்கிறது. நம்ம களத்தை இன்னும் பலப்படுத்தணும், இன்னும் உறுப்பினர் சேர்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா மாமண்டமும் மேயர் பதவியும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசாக அமைய வேண்டும். அருமை மக்களே, வெற்றி பெற்று விட்டோம், பதவிகள் வாங்கி விட்டோம் என்று அமைதியாக இருக்கக்கூடாது. களப்பணி தொடர வேண்டும், உறுப்பினர் சேர்க்கையும் தொடர வேண்டும். மாமன்றம் நமது கையில், மேயர் பதவியும் நமது கையில். ஏன்னா அடுத்த மாமன்றத்தில் ஆட்சியில் ஒரு கனவுல இருக்கிறாங்க. நடக்கவே நடக்காது. எனக்கே கூட சீட்டு கிடைக்கலாம், சொல்ல முடியாது. அண்ணா கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேன். அண்ணா கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேன். உழைப்பு இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லா என்ன தேவைக்குன்னு அக்கான்னு எனக்கு கிடைச்ச பெருமை அண்ணனாலமா. இந்த இடத்துல நான் நன்றிண்ணா. தமிழ்நாடு ஃபுல்லா என்ன அறிவிச்சுட்டேன். நன்றிண்ணா. அதனால மக்களை இப்ப இருக்கிற ஒற்றுமையோட இருங்க. உங்களுக்கான தகுதி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் அண்ணன் மைண்ட்ல பாத்துட்டாருன்னா, ஏ பாலே வா, ஏ பாபே வா, ஏ சேகர் வா. இதை யார்கிட்ட பார்க்க முடியாது. நெஞ்சில பதிய வச்சிருக்காரு. ஏன்னா 35 வருஷம் உங்கள் உழைப்பு 35 வருஷமா இருக்கு. அதனால எதுவும் கவலைப்படாதீங்க. நான் நம்ம தலைவர் சொல்றதான் மீண்டும் சொல்கிறேன். நல்லதே நடக்கும். நமக்கு எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உங்க தேவைகளை மாவட்ட செயலாளரிடம் சொல்லி தீர்வுகளை கண்டு கொள்ளுங்கள் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அக்காவுக்கும் வாய்ப்பளித்த இந்த மாவட்ட செயலாளருக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.